தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் உபாகமம் புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரம் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே இதோ கீழ்ப்படிந்து நடக்கும்படியான சில காரியங்களை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் வாழ்க்கை ஆசீர்வாதங்கள், கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுதல் ஆகியவை இவர்கள் தேவனுடன் கொண்டிருக்கும் உறவை பொறுத்தது என்பதை இந்த வசனங்கள் தெரிவிக்கிறது. பின்வரும் ஒவ்வொரு தலைமுறையினருக்கும் அவர்கள் தேவனை பற்றி கொண்டால் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கும் பொருந்தும் என்று இங்கே கூறப்பட்டுள்ளதையும் நாம் 4வது வசனத்திலே பார்க்க முடியும். அவர்கள் தேவனுக்கு பயந்து மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய வழிகளை பெண் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை தேட வேண்டும். உண்மையான விசுவாசத்தோடும் அன்போடும் அவரை தேட வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு கற்பிக்கிறது. தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஏதாகிலும் வேதத்துக்கு மாறுபடுகிற மாற்றான எதையும் கண்டால் அதை விலக்கிவிட வேண்டும். அவருடைய வார்த்தையாகிய இந்த வேதமே நமக்கு பெரிய அதிகாரப்பூர்வமாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு நம்மை வழிநடத்தும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கிறது. எனவே இந்த கர்த்தருடைய வார்த்தையோடு எதையும் நாம் கூட்டவும் கூடாது, எதையும் குறைக்கவும் கூடாது. நாம் அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் தமது வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளுக்கு சர்வவல்லவர் மகிமையான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். வசனத்தை வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் தியானிப்பதோடு மட்டுமல்லாமல் இதோ தேவ சமூகத்தில் அதை கடைபிடிக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரவேலர் உண்மையாய் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு ஒரு காரணம், அவர்கள் ஞானமும் வேகம் உள்ளவர்களாயிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் பெற்று அனுபவிப்பதை சுற்றிலுமுள்ள மற்ற மக்கள் அதை கண்டு தேவனை கிட்டி சேர வேண்டும் என்பதை தெளிவாக வேதம் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலைப் போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் ஒரு பரிசுத்த ஜாதியாயும் தேவனுக்கு சொந்தமான ஜனமாயும் அவரை துதித்து அவருடைய புகழையும் தெய்வீக தன்மையும் அறிவிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் 10 கற்பனைகளை கொடுப்பதை பார்க்கிறோம். யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள இந்த 10 கட்டளைகளை இப்பகுதி திரும்பி நமக்கு தருகிறது. இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுக்கும் தேசத்திலே அவர்கள் நீண்ட காலம் வாழத்தக்கதாக அவர்களை தம்முடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் ஏற்றுக்கொண்டு அவர்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிப்பதாக தேவன் அவர்களுக்கு சேர்ந்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தின்படி தேவன் அவர்களுக்கு அருளிய தெய்வீக வரமே இஸ்ரவேலின் ரட்சிப்பாகும். இதற்காக நன்றியுடன் பிரதியுபகாரமாக இஸ்ரவேலர் தேவனை தங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரையே தொழுது கொண்டு நேசித்து கனப்படுத்தி கீழ்ப்படிந்து உண்மையான விசுவாசத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த கற்பனைகளுக்கு நாமும் கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேலை கேள் என்று சொல்லி 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் கட்டளை தருகிறார். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எப்படி அன்பு கூறுவது என்பதை ஆண்டவர் இந்த அதிகாரத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார். உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற என்னுடைய எல்லா கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய் கர்த்தர் கற்பித்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களும் இவைகளே என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவர் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த வசனங்களை நாமும் நமது வாழ்க்கையில கடைபிடிப்போம். உன்னத தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.